and welcome back to our channel guys. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தம்பியோட பர்த்டே. எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம், செம்மணிச்சாமி கோயிலுக்கு. காலையிலேயே வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நேராக கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தம்பி சூப்பராக ரெடியாக இருக்கான். தம்பியை காமிக்கிறேன். சம்யுக்தா அதை விட சூப்பராக ரெடியாக இருக்காங்க. எல்லாரையும் காமிக்கிறவாங்க. சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி போய் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாக் தான், தம்பியோட பர்த்டே விலாக், செகண்ட் பர்த்டே. இந்த வீடியோ கட்டாயம் அவங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோதான், எங்களோட குட்டிஸ் 2 பேர் ஜம்முன்னு வந்து ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்டில் போயிட்டுருக்காங்க. தம்பிக்கு பார்த்திங்கன்னா வேஷ்டி சட்டைன்னு சொல்கிறத விட இது மைனர் சட்டை. இதுக்கு வந்து மேட்சிங்காக வந்துட்டு மைனர் செயின் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிங்கப்பல்லாம் புளிப்பல் போட்டு ஒரு செயின், அதுக்கப்புறம் பிரேஸ்லெட் செயின், இது எல்லாமே வந்து ஒரு செட்டாக வந்தது. அமேசானில் தான் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்தது. குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியாது, செயின் பிரேஸ்லெட்லாம். பட் வந்துட்டு ஓகே, ஒரு நாள் போடுறதுக்கு அதெல்லாம் ஓகே. பட் வேஷ்டி சட்டை குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. சம்யுக்தா பார்த்திங்க அப்படின்னா அவள் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து அவளோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு இப்போ வரைக்கும் போட்டுட்ருக்கு. பைபிளில் வளரவே இல்லை, துளியூட்டாகவே இருக்குது. பார்த்து போகணுமா? அது முன்னாடி பாலுக்கு முன்னாடி போயிட்டுருக்கு பாரு. அண்ணா போடணும். அதை வந்து சைடில் கட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். கழட்டிட்டு இல்லை நடுவில் அந்த இதில் மாட்டி விடணும். அந்த மாட்டிருக்காங்க பாரு எல்லாரும். தம்பி நின்றுக்குங்க பத்திரமா. பூசாரியெல்லாம் யாரும் இல்லை. ஸோ நாங்களே வந்து மாலை போட்டுட்டு நாங்களே வந்துட்டு திருநீர் தட்டு மட்டும் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்களே வந்துட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம். சூப்பர், மணி அடிக்கிறாங்க. ஆமா செல்லம். ஆமா செல்லம். இதுக்கு பேர் தான் சாமி கோயிலுக்கு போகலாமா? ஓகே, இவர் தான் வந்து எங்களோட குலதெய்வம் செம்மணிச்சாமி. நாங்கள் கும்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாத்தையும். பார்த்திங்கன்னா வேலை போயிட்டுருக்குது. முன்னாடி பில்லர் வச்சு கட்டிகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வரலையா நீங்க? நாளை சொல்றேன். 10 நிமிஷம் அவனே ஏதோ பேசிட்டு இருந்தான். நீ விட்டினா நாள் ஃபுல்லாக பேசுவானா? இப்படி தான் டெய்லி வீட்டில் நைட் ஆனால் பூனை சொல்ல ஆரம்பிச்சிடுவான். அம்மா மியா வந்துச்சு, கடிச்சிச்சு, போச்சு. தங்கம் மியா எங்கே போச்சு? ஏ மைனர் குட்டி, மைனர் குட்டி வா போய் சாமி கும்பிடலாம் வா. இது வந்து சம்யுக்தாவுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு. இன்னும் போட்டுட்டு இருக்குன்னா பாத்துங்க. ஏ கேக் வெட்டும்போது போட்டிருந்தோம்ல, சரி ஷாலை எடுத்துட்டு தலையில. இது தாங்க நாங்கள் தம்பிக்கு பண்ணியிருந்த டெக்கரேஷன். ரொம்பவே சிம்பிளான ஒரு டெக்கரேஷன். இந்த டெக்கரேஷன் ஐட்டம் வாங்கினது, அன்பாக்ஸ் பண்ணது ஆல்ரெடி நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஒரு ஐடியா. இது வந்துட்டு ஹீலியம் பலூன்லாம் இல்லை, நார்மலான ஒரு பலூன் வாங்கி மேலே வந்துட்டு க்ளூ டாட் வச்சு நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். மேலே கீழே வந்து இந்த மாதிரி நல்ல ஃபேவரட்டான பிக்ஸு, ரொம்ப மெமரபுளான பிக்ஸ் எல்லாமே வந்துட்டு போட்டிருக்கோம். அரௌண்ட் வந்து ஒரு 58 பிக்ஸ் வந்து நாங்கள் போட்டிருந்தோம். அதாவது 58 பலூன் வந்து நாங்கள் மேலே வந்து ஸ்டிக் பண்ணியிருந்தோம்.
ரொம்பவே அழகாக இருந்தது. வந்தவங்கெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இந்த ஃபோட்டோ நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்கு அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது, எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த பிக் வந்து தம்பியோட 1 வீக்கில் எடுத்த பிக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு பொங்கலுக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், பொங்கல் அப்போ எடுத்த பிக்கு. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஆனால் வந்து தம்பியை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஒரு செகண்ட் நிற்கவே இல்லை. எல்லோரும் மாற்றி மாற்றி பேர் சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தோம், ஏதாவது நாய்ஸ் வந்து போட்டுகிட்டே இருந்தோம். ஆனால் வந்து அவர் வந்து ஃபுல் என்ஜாய்மெண்ட்டில் இருந்தார். செம்மையாக விளையாண்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக பலூன்ஸ் ஊதி வச்சுருந்தோம். ஆனால் எல்லா பலூன்ஸும் வந்து காற்று, அதாவது ஃபேன் போடங்காட்டி எல்லாம் வந்து சாமி ரூமுக்கு போயிடுச்சு, எல்லாம் ஒரு பக்கமாக போயிடுச்சு. எங்க வீட்லயும் இதே மாதிரி ஆனா வேற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அண்ணாவுக்கு தம்பிக்கு இதுதான் வேலை. டெய்லி வந்து இப்படி தூக்கி பிடிச்சிட்டு விளையாண்டுருப்பாங்க. அதே மாதிரி 2-3 பிக்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க ஞாபகார்த்தமாக. வீட்டில் வந்து டெய்லி பாகுபலி அப்படின்ட்டு இருப்பாங்க. நாங்கள் வந்து 15லேருந்து 20 கெஸ்ட்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அதாவது எங்களையும் சேர்த்தியே மொத்தமாக அவ்வளோதான் மெம்பர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுருந்தோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நாங்கள் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிட்டோம். இங்கே வந்து அந்தியூரில் வெஜ்ஜில் சக்தி ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. யாராவது நீங்கள் வந்து இங்கே வாங்கணும் அப்படின்னா அந்த ஹோட்டல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க 15 பேருக்கு. பட் இதில் ஒரு காமெடி என்னென்னா, நாங்கள் வந்து வாங்கின ஐட்டமே 1000 ருபீஸ் தான். ஆனால் சர்வீஸ் சார்ஜ் கொண்டு வந்து கொடுத்தது 350. ஸோ பார்த்துக்கோங்க, எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, அதனால் அவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க. என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பரோட்டா, மினி ஊத்தப்பம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி செம்ம சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இட்லிக்கு வந்து ஒரு சாம்பார் வச்சுருந்தாங்க இட்லி ஊத்தாப்பத்துக்கு. அதுக்கப்புறம் பரோட்டாவுக்கு தனியாக ஒரு சால்னா, எம்டி சால்னா இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. தேங்காய் சட்னியும் நல்லா இருந்தது. இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, நிறைய குவான்டிட்டிஸில் நாங்கள் வாங்கினது ஒரு 15 பேருக்கு தான் வாங்கியிருந்தோம். ஆனால் குழம்பு சட்னிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 50 பேரே சாப்பிட்லாம், அவ்வளோ கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா டெசர்ட்க்கு வந்து நாங்கள் ஜாமுனும் ஃப்ரூட் கஸ்டர்டும் பண்ணியிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. இன்னொரு கேக்கு சம்யுக்தா கேக் மாமா.
அவ்வளோதாங்க. இப்படி தான் தம்பியோட பர்த்டே நாங்கள் வீட்லேயே செலிப்ரேட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye bye, take care.